ஸோ அடுத்து வந்து சுஹாசினி ஹைதர் எழுதியிருந்தாங்க ரொம்ப நாள் கழிச்சு. இவங்க தான் ஹிந்துவோட வேர்ல்டு காலமோட எடிட்டர். சுஹாசினி ஹைதர் ஃபாரின் பாலிசி எக்ஸ்பர்ட். இயர் ஆஃப் டிசிபேட்டிங் ப்ராமிசஸ் இன் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி. அதே மாதிரி இன்னைக்கு எஃப்ஏக்யூல இப்போதான் ஒன்று எழுதுனாங்க. அதே மாதிரி வந்து வாட் ஆர் தி இந்தியாஸ் டிப்ளமேட்டிக் ஹெட்வின்ஸ் அப்படின்னு அதே மாதிரி ஒரு ஆர்டிகல் 2வது வாட்டி எழுதுனாங்க. ஏன் 2 வாட்டி எழுதுனாங்கன்னு தெரியல. 2 இந்துல தான் வந்தது. பட் 2 கண்டென்ட்டையும் சேர்த்து வச்சு வில் டிஸ்கஸ். ஸோ இந்த ஆர்டிகல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா, so we are going to discuss how 2025 was there for India with respect to foreign policy. இது வந்து year end review மாதிரி. இன்னைக்கு FAQல 2 year end review வந்தது. ஒன்னு foreign policyக்கு, இன்னொன்னு எக்கானமிக்கு. எக்கானமிக்கு வந்து year end review பெருசா எதுவுமே இல்லை. அதை விட டீட்டெயிலாக நம்ம எக்கனாமிக் சர்வேல பார்ப்போம். ஃபாரின் பாலிசியோட இயர் அண்ட் ரிவ்யூ அதை எடுத்துக்கலாம். இது எடுத்துக்கிட்டு இந்த ஒரு வருஷம் இந்தியாவுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான் இதோட என்டையர் சம்மரி. ஸோ வாட் ஆர் ஆல் தி வின் அண்ட் வாட் ஆர் ஆல் தி லாசஸ் அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸா இந்த ஆர்டிக்கல்ல ஜென்ரலாக நம்மளோட எக்ஸ்பீரியன்சஸ்லேயே பார்த்தோம்னா, ஃபாரின் பாலிசி பெர்ஸ்பெக்டிவ்ல இந்தியாவுக்கு வந்து நிறைய செட்பேக்ஸ் இருந்த வருஷம் எதுனா 2025 தான். நம்மளோட லாஸ்ட் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் எடுத்துக்கிட்டாலும் 10 இயர்ஸ்லயே வந்து நீங்க வந்து நிறைய ஃபாரின் பாலிசி செட்பேக்ஸ் இருந்தது இந்த வருஷம் தான். கரெக்டா? ஸ்டார்டிங் ஃப்ரம் யூஎஸ்ஏலேருந்து ஆரம்பிச்சு பாகிஸ்தான்ல இந்த பஹல்காம் அட்டாக் அண்ட் ஆபரேஷன் சிந்தூர், இந்த மாதிரி பல இஷ்யூஸ் வந்து நம்ம வி ஆர் ஃபேசிங். பங்களாதேஷ், நேபாள், மியான்மர். ஸோ இந்த மாதிரி வந்து செட்பேக்ஸ் வரதுனால இந்த வாட்டி ஃபுல்லாகவே ஃபாரின் பாலிசி வாலட்டைல தான் போயிருக்கு. ஸோ 2026ல நிறைய கிரீன் ஷூட்ஸ் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த இயரை கன்க்ளூட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எழுதுனாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இந்த வருஷத்துல வந்து நம்ம என்னென்னலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், 2025 ஆரம்பிக்கிறப்ப என்னென்னலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 2024 டிசம்பர்ல அந்த வருஷத்துக்கான ரிவ்யூ வந்து நான் பண்ணியிருப்பேன். அதுல இதெல்லாம் வந்து வே ஃபார்வர்ட்ல அடுத்த வருஷம் எல்லாம் மாறும்னு பேசியிருப்பேன். எதுவுமே நடக்கல. சரியா? போன வருஷம் அட்டன் பண்ணவங்களுக்கு அந்த செஷன்ல பார்த்துரும். போன வருஷம் வந்து என்னென்னலாம் பார்த்தோம்னா, இந்த வருஷம் என்னென்னலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா, ரிலேஷன்ஸ் வித் யுனைடெட் ஸ்டேட்ஸ் எக்ஸ்பெக்ட் ரீசெட். டொனால்ட் ட்ரம்ப் ஜெயிச்சிட்டாரு. டொனால்ட் ட்ரம்ப் பிரைம் மினிஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால முன்னாடி அவர் வந்து முதல் டைம்ல 2017 to 20 இருந்தப்போ எப்படி வந்து க்ளோஸா இருந்தாரோ அந்த மாதிரி க்ளோஸா இருப்பாரு. ஸோ யூஎஸ் டைஸ் வந்து ஜோ பைடன் டைம்ல டிப் ஆனது இன்னும் சூப்பர் ஆக போகுது அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். சரியா? டிஜேடினா டொனால்ட் ஜே ட்ரம்ப், அதுதான் டிஜேடி. நெக்ஸ்ட் வந்து லாங் ரன்னிங் பயலாட்ரல் அக்ரிமெண்ட். ஸோ இந்தியா வந்து பயலாட்ரல் அக்ரிமெண்ட்டை நிறைய நாடுகள் கூட நெகோஷியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுல எல்லா நாடுகள் கூடயும் நம்ம சைன் பண்ணிடுவோம் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். யூஎஸ்ஏ, யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, யூரோப்பியன் யூனியன் எல்லாருக்கூடயும் நெகோசியேஷன் இருக்கு, எல்லாம் சைன் ஆயிடும் அப்படின்னு பார்த்தோம். பட் சைன் ஆனது எது அப்படின்னு பார்த்தா, யூகே கூடயும் நியூசிலாந்து கூடயும் ஒமான் கூட தான். 3 தான் சைன் ஆச்சு. இன்னுமே யூஎஸ்ஏ கூடயும் யூரோப்பியன் யூனியன் கூடயும் நெகோசியேஷன்ஸ் தான் போயிட்டு இருக்கு. ஆஸ்திரேலியா கிட்ட ஆல்ரெடி நம்ம பண்ணோம் 2022லயே. அதை அப்டேட் பண்றதுக்கான நெகோசியேஷன்ஸ் இப்போ போயிட்டு இருக்கு. அந்த அப்டேட் இன்னும் வரல. அந்த அப்டேட் இந்த வருஷம் வரும்னு நினைச்சோம், அது இன்னும் வரல. ஸோ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ல 3 ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்தது. அது எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூல இட்ஸ் குட். அதே மாதிரி வந்து சைனா கூட 2020ல லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் கிரைசிஸ் பார்த்தோம். பார்டர்ல சைனா வந்து டிட் ஸ்கிரிமிஷஸ். ஸோ அது 4 வருஷமா போன அந்த கிரைசிஸ் வந்து கடைசியா வந்து நம்ம என்கேஜ்மெண்ட்டை டிஸ்எங்கேஜ் பண்ணி ஃபைனலா சைனா கூட ஒரு பார்டர்ல ஒரு பீஸை வந்து கொண்டு வந்தோம். ஸோ 2 சைடுமே 2 தரப்புகளும் வித்ரா பண்ண ஆரம்பிச்சாங்க. என்னதான் வித்ரா பண்ணாலும் கேரண்டிஸ் வந்து இன்னும் நடக்கல ஆக்சுவலி. பட் போன வருஷம் முடிவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நியூ என்கேஜ்மெண்ட் ஹாஸ் டேக்கன் ஷேப். சைனா கூட வந்து இந்த லாஸ்ட் இயர் டிசம்பர்ல தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. என்னதுன்னா, சைனா கூட டோட்டலா நம்ம டிஸ்எங்கேஜ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட். ஸோ இந்த வருஷம் சைனா கூட ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தோம். அதோட ஒரு அவுட்கமா நம்ம என்ன பார்த்தோம், பிரைம் மினிஸ்டர் ஆல்சோ விசிட்டட் ஷாங்காய் கோஆபரேஷன் SCO மீட்டிங்காக he would have visited சைனா. அப்போதான் அந்த 3 பேருமே போட்டோ எடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரியான விசிட்ல திரும்ப வந்து பிரிக்ஸ் ஸ்ட்ராங் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ சைனா கூட ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ரஷ்யா கூட எக்கனாமிக் டைஸ் வேர் அட் தி ஹை. இது போன வருஷம் டிசம்பர் கண்டிஷன் படி பார்க்குறோம். 52 பில்லியன் வர்த் ஆஃப் ஆயில் வந்து நம்ம இம்போர்ட் பண்றோம் ரஷ்யா கிட்ட இருந்து. ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் ஆயில் இம்போர்ட் கண்ட்ரியா ரஷ்யா மாறுச்சு. ஸோ இந்த வருஷமும் நம்ம இன்னும் வந்து ரஷ்யா கிட்ட ஆயில் இம்போர்ட்டை கண்டினியூ பண்ணுவோமா அப்படிங்கிற கொஸ்டின்ல தான் ஆரம்பிச்சோம். ஸோ அதுதான் ஒன்று. ஏன்னா யூஎஸ்ஏ அண்ட் யூரோப்பியன் யூனியன் 2 பேருமே இந்தியா மேல ப்ரெஷர் போடுவாங்க. அண்ட் எஸ்பெஷலி டொனால்ட் ட்ரம்ப் வந்து ரஷ்யா கிட்ட இருந்து வாங்காதன்னு சொல்லி ப்ரெஷர் போடுவாரு. அந்த ப்ரெஷர் எப்படி பார்க்க போறோம் அப்படிங்கிற இந்த கொஸ்டின்ல ஆரம்பிச்சோம். நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி வந்து பங்களாதேஷ் நம்ம நெய்பர்ல வந்து ஷேக் ஹசீனாவோட ஃபால் நடந்தது. ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கு வந்தாங்க. முகமது யூனிஸோட இன்ட்ரிம் கவர்மெண்ட் வந்து ஆரம்பிச்சாங்க அப்போதான். ஸோ அந்த இன்ட்ரிம் கவர்மெண்ட் கூட ரிலேஷன்ஷிப்பை நார்மலைஸ் பண்ண நம்ம பார்க்கணும். ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு தரப்பு கிட்ட மட்டும் ரிலேஷன்ஷிப் வைக்கக்கூடாது. எந்த ஒரு நாடா இருந்தாலும் 2 தரப்பு கூடயும் ரிலேஷன்ஷிப் ஒழுங்கா வைக்கணும். ஸோ யூனிஸ் கூட நம்ம பேட்சப் ஆகும் அப்படிங்கறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அந்த பேட்சப் நடக்கவே இல்லை. ஸோ அதான் வந்து வி ஆர் சீயிங். எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் பாகிஸ்தான் போனாரு. ஸோ அதனால வந்து பாகிஸ்தானோட டைஸ்லாம் வந்து நார்மலைஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சா பஹல்காம் வந்துச்சு. ஸோ உங்களுக்கு புரியுதா? இந்த மாதிரி ஏதாவது
பேட்சப் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுக்கே இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து பஹல்காம் அட்டாக் நடந்துச்சு. அப்புறம் ஆபரேஷன் சிந்தூர்னா நடந்து அது வந்து பேட் ஸ்டேட்ல போயிடுச்சு. அதே மாதிரி தாலிபான் கூட எங்கேஜ் பண்றதுனால ஒரு பாசிட்டிவ் என்னதுன்னா ஆப்கான் ரிலேஷன்ஷிப் ஹஸ் டர்ன் பாசிட்டிவ் அண்ட் ஸ்ரீலங்கா ரிலேஷன்ஷிப் ஹஸ் டர்ன் பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் எக்ஸ்பெக்டேஷன் அப்போ என்ன இருந்ததுன்னா நேபாள், ஸ்ரீலங்கா, தாலிபான் எல்லாருக்கூடையும் பாசிட்டிவ் ஆகுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் ஆரம்பிச்சோம். அது ஆயிருக்கு 5 years ஆஃப்டர் பாலகோட் ஸ்ட்ரைக். ஸோ இன்னொன்று என்ன பண்ணோம்னா, பாலகோட் இப்போ வந்து அவங்க வந்து ஒரு தே டிட் திஸ் யூரி அட்டாக்ஸ். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து தே டிட் திஸ் பட்டான்கோட் அட்டாக். பட்டான்கோட் அட்டாக் அப்புறமா புல்வாமா அட்டாக். 3 அட்டாக் பண்ணும்போதும் இந்தியா கேவ் அ ஸ்ட்ராங் ரிட்டாலியேஷன் கொடுத்துட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீரை ரீஆர்கனைஸ் பண்ணி டோட்டல் கண்ட்ரோல்ல ஜம்மு அண்ட் காஷ்மீர் எடுத்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல செக்யூரிட்டி வரும், பீஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி வரும். பாகிஸ்தான் கிட்ட இருந்து இனிமேல் டெரரிசம்னால எந்த இஷ்யூ வராது அப்படிங்கிற போது இனிமேல் வந்து டிட்டரண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தா பஹல்காம் அட்டாக் நடந்துச்சு. ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இருந்தா, பட் இந்த எக்ஸ்பெக்டேஷனோட தான் ஆரம்பிச்சோம். பட் பை தி எண்ட் ஆஃப் தி இயர் எவ்ரி திங் ஹாஸ் டிசிபேட்டட் அப்படிங்கிறதான் பார்க்குறோம். ஸோ இந்த வருஷத்தை நம்ம எப்படி அனலைஸ் பண்ணலாம்னா 4 ஆங்கிளில் பார்க்கலாம். ஒன்று எக்கனாமிக் செக்யூரிட்டி, இன்னொன்று எனர்ஜி செக்யூரிட்டி, மூணாவது ஸ்ட்ராட்டஜிக் குளோபல் ஸ்ட்ராட்டஜிக் செக்யூரிட்டி, அப்புறம் ரீஜனல் செக்யூரிட்டி. ஸோ எக்கனாமியில் என்ன இருக்கு, எனர்ஜியில் என்ன இருக்கு, குளோபல் ஸ்ட்ராட்டஜியில் என்ன இருக்கு, ரீஜன் இந்தியா அண்ட் இட்ஸ் நெய்பர்ஹுட்ல என்ன இருக்கு அப்படிங்கிறதா இந்த 4 ஆங்கிள்ஸா நம்ம பிரிச்சுக்கிறோம். ஸோ இந்த வருஷத்தோட அவுட்கம்ஸ் என்ன? ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் இந்தியா யூஎஸ்ஏ, டொனால்ட் ட்ரம்ப் வந்தோடனே ஸ்டைஸ் நார்மல் ஆகும் அப்படின்னு நினைச்சா லாஸ்ட் 25 இயர்ஸ்லயே ஒன் ஆஃப் தி லோவஸ்ட் லெவல்ஸ் இன் இந்தியா யூஎஸ் ரிலேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா 2025 தான். ஏன்னா 2000 தான் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. 2000க்கு அப்புறமாவே ரிலேஷன்ஷிப் ஸ்டார்டட் டு பிகம் நார்மலைசிங். கடைசியா இந்தியாவுக்கும் யூஎஸ்ஏக்கும் இந்த மாதிரி ஒரு மோசமான ரிலேஷன்ஷிப் எப்போ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்த பொக்ரான் 2 பண்ணும்போது தான் நடந்துச்சு. ஸோ பொக்ரான் 2 பண்ணி நம்ம மேலே சாங்ஷன்ஸ் போட்டு அந்த வாஜ்பாய் டைமில் அந்த இது இருந்தது. பட் அப்புறம் வாஜ்பாயோட லேட்டர் பார்ட் ஆஃப் டைம்லேயே நம்ம வந்து நியூக்ளியர் பாலிசிலாம் கொண்டு வந்ததுனால யூஎஸ் வந்து பேட்சப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 25 இயர்ஸில் இதுதான் வந்து லோஸ்ட். ஸோ ட்ரம்ப் வந்து 50% டேரிஃப் வந்து லேபர் இன்டென்சிவ் செக்டர்ஸில் போட்டதுனால நம்மளுடைய எக்ஸ்போர்ட்ஸ் வந்து டெம்பரரியாக அஃபெக்ட் ஆச்சு. டெக்ஸ்டைல் செக்டர், ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி செக்டர், சீ ஃபுட் செக்டர் இவங்கெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் அங்கே வந்து எக்கனாமியில் பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எக்கனாமிக் டைஸ் பார்க்குறோம். எக்கனாமிக் டைஸில் யூஎஸ்ல போட்ட இந்த டேரிஃப்னால இந்தியன் எக்கானமியில் இந்த லேபர் இன்டென்சிவ் செக்டர்ஸ் அஃபெக்ட் ஆயிருக்கு. ஏன்னா அதோட எக்ஸ்போர்ட் அஃபெக்ட் ஆயிருக்கிறதுனால. அதே மாதிரி வந்து நமக்கு வந்து கம்மி விலையில ரஷ்யால இருந்து ஆயில் வந்துட்டு இருக்கு. அந்த ஆயிலை வந்து வாங்கக்கூடாது அப்படிங்கிற ப்ரெஷர் வந்து அதிகப்படுத்ததான் இந்த 50% டேரிஃபே. ஸோ அந்த ப்ரெஷர் அதிகமானதுனால இது வரைக்கும் கடந்த 3 வருஷமா இந்தியா வந்து யூஎஸ் ப்ரெஷரை தாங்கினாங்க. பட் இந்த வருஷம் ப்ரெஷர் அதிகமானதுனால we have started to reduce the oil import from Russia. ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குற ஆயில கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அதான் வந்து விஷயம். இப்போ புட்டின் வரும்போது அதெல்லாம் குறைக்க மாட்டேன், இன்னும் நிறைய வாங்குவோம் தான் சொல்றோம். பட் டேட்டா அப்படி சொல்லல. டேட்டா ஷோஸ் தட் தேர் இஸ் a huge dip after ஜூலைக்கு அப்புறமா நம்மளோட ஆயில் இம்போர்ட்ஸ் ஃப்ரம் ரஷ்யா குறைய ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து இமிகிரேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். யூஎஸ் டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணாரு, அவங்க நாட்டில் வந்து இல்லீகலா வந்த இந்தியன்ஸ் எல்லாத்தையுமே கைத்துல சங்கிலி கட்டி கையில டிபோர்ட் பண்ணாரு. டிபோர்ட் பண்ணும்போது ஒரு மிலிட்ரி ஏர்ஃபோர்ஸ் ஏர்கிராஃப்ட்ல என்ன பண்ணாங்க, இந்தியால இருந்து இல்லீகலா யூஎஸ்க்கு போனவங்களை சங்கிலி கட்டி கொண்டு வந்தாங்க. இட்ஸ் மெசேஜ் செஞ்சிங். இல்லீகலா டிபோர்டேஷன்ஸ் வந்தா இந்த மாதிரி நாங்கள் டிபோர்ட் பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ அது வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸ்க்கு யூஎஸ் அப்படி பண்ணியிருக்க கூடாது. இந்தியா யூஎஸும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கிறப்போ ஃப்ரெண்ட்லி நேஷன்ல டிபோர்டேஷன்ஸும் ஹியூமேனா தான் பண்ணுவாங்க. இப்படி இன்ஹியூமேனா பண்ணியிருக்கிறது வந்து இட்ஸ் வெரி பிக் செட்பேக். அதுக்கப்புறம் H1B விசாவோட ஃபீஸை ஏத்துனது அது வந்து அடுத்த மிகப்பெரிய செட்பேக். அது ஆல்மோஸ்ட் வந்து $100,000 அப்படின்னு அதோட விலையை வந்து ஏற்றிருக்காங்க. $3,000 இருந்தது $100,000 ஏத்துனது. இட்ஸ் அ வெரி பிக் செட்பேக். அதனால என்ன ஆக போகுது, இந்த லேபர் மொபிலிட்டி அஃபெக்ட் ஆக போகுது. அண்ட் அஃபெக்ட் ஆகிறதுனால ரெமிட்டன்சஸ் பாதிக்கப்படலாம். அதனால ஃபாரின் டாலர்ஸோட இன்ஃப்ளோ இன் இந்தியா வந்து அஃபெக்ட் ஆகலாம். அப்படிங்கிற இந்த எஃபெக்ட்டுக்கு நம்ம போறோம். ஸோ ட்ரேட் டீல்ஸ் நிறைய நாடுகள் கூட பண்ணாலும் 3 நாடுகள் தான் நம்ம பண்ணோம். இன்னும் யூஎஸ்ஏ அண்ட் யூரோப்பியன் யூனியன் கூட பெண்டிங்காக தான் இருக்கு. ஸோ யூரோப்பியன் யூனியன் கூட பிப்ரவரியில் ஃபைனலைஸ் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். சைனா கூட பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் நார்மல் ஆகும் அப்படின்னு நினைச்சு பார்த்தா ஃபர்ஸ்ட் நார்மலைஸ் ஆச்சு. என்னதுன்னா ஃபிளைட் ஓப்பன் அப் பண்ணிட்டோம், இந்தியா சைனா டைரக்ட் ஃபிளைட்ஸ், விசா ஓப்பன் அப் பண்ணிட்டோம் அண்ட் பில்கிரிமேஜ் ஓப்பன் பண்ணிட்டோம். கைலாஷ் மானசரோவர் வாஸ் ஓப்பன்டு. ஸோ ரொம்ப நாளா 2020க்கு அப்புறம் பேன் ஆயிருந்த ஃபிளைட், விசா, பில்கிரிமேஜ் இது 3மே வந்து பேன் ஆயிருந்தது. அது ஓப்பன் அப் பண்ணிட்டோம். ஸோ அதனால நடக்குது. ஆனால் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்ல டிஸ்எங்கேஜ்மெண்ட் நடந்தாலும் செக்யூரிட்டி கேரண்டி சைனா கொடுக்கல. செக்யூரிட்டி கேரண்டினா என்ன, இந்த கோட்டை தாண்டி நான் வரமாட்டேன் அப்படின்னு எங்கேருந்து கையெழுத்து போட மாட்டேன், நான் வித்ரா பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான். இதுக்கு முன்னாடி இருந்த போஸ்ட் ப்ரீ 2020 என்ன இருந்துச்சு அப்படின்னா, நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் கையெழுத்து போட்டிருந்தான். அப்படி கையெழுத்து போட்டா மட்டும் வரமாட்டானா அப்படின்னு நீங்க கேட்கலாம்.
அப்படி கையெழுத்து போட்டு தானே 2020 வந்தான். பட் என்ன சொல்றாங்கன்னா எந்த கேரண்டியும் கொடுக்காம வித்ரா மட்டும் பண்ணியிருக்கான். ஸோ அதனால அவனோட வித்ரால நம்ம 100% நம்பக்கூடாது அப்படிங்கிறது தான் நவ் வி ஆர் ஃபைண்டிங் அவுட். ஸோ நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி வந்து இந்தியா வந்து சைனால இருந்து எஃப்டிஐஸ் எல்லாம் ப்ராஹிபிட் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் லூசன் அப் பண்ணுவோம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் நம்ம பண்ணல. நெக்ஸ்ட் வந்து இந்தியானோட பேசஞ்சர் அருணாச்சல் பிரதேஷ்ல இருந்து போன ஒரு டூரிஸ்ட் வந்து டிடைன் பண்ணி திரும்ப இந்த அருணாச்சல் இஷ்யூவை ஓப்பன் அப் பண்ணிட்டாங்க. அண்ட் தலாய் லாமாவோட சக்சஸர் யாரு அப்படிங்கிற இந்த தேடுதல்ல யூஎஸோட சைனாவோட தலையீடு இருக்க போகுது அப்படிங்கிறதும் நம்ம பார்க்குறோம். ஸோ தலாய் லாமா வந்து ப்ரோ சைனா தலாய் லாமா அடுத்து வந்துட்டாரு அப்படின்னா இந்தியா டிபெட்குள்ள இருக்க இந்த குட் ரிலேஷன்ஷிப் என்ன ஆகும்? தலாய் லாமா சிண்ட்ரோம் வந்து நம்ம பார்க்குறோம். இந்தியாவில் இருக்கிற திபெட்டியன் புத்திஸ்ட் ஒரு தலாய் லாமாவையும் சைனீஸ் கண்ட்ரோல் தலாய் லாமான்னு 2 பேர் இருந்து யார் ஒரிஜினல் தலாய் லாமான்னு சண்டை போட்டுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்து ரஷ்யா பொறுத்த வரைக்கும் 3 வருஷமா இருந்த ப்ரெஷர் இருந்தாலும் ஃபைனலாக இந்த 4வது வருஷத்துல யூஎஸ் ப்ரெஷர் வந்த பிறகு ஆயில் இம்போர்ட்ஸை குறைக்கிற மாதிரி நம்ம போயிட்டோம். அதோட ரிஃப்ளெக்ஷனாக நம்ம என்ன பார்க்குறோம்னா புட்டினோட இந்த ரீசன்ட் விசிட்ல எந்த விதமான பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லை. டிஃபென்ஸ்லையும் இல்லை, ஸ்பேஸ்லையும் இல்லை, டெக்னாலஜிலையும் இல்லை. நார்மலான ஒரு பயலாட்ரல் விசிட் சும்மா வந்து எப்படி இருக்குன்னு கேட்டு போன மாதிரி தான் இருந்தது அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்தோம். போன வாரம் நம்ம இந்தியா ரஷ்யா வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது இந்தியா வில் பி கம்பல் டு ஜீரோ அவுட்டா தெரில. ரஷ்யா கிட்ட குறைக்க ஆரம்பிச்சிட்டோம், பட் இம்போர்ட்ஸ் வந்து ஜீரோ ஆக்குவோமா அப்படின்னா தெரியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா இதே மாதிரி யூஎஸ் ப்ரெஷர் பண்ணும்போது ஈரான் கிட்டையும் வெனிசுலா கிட்டையும் நம்ம வாங்கின சீப் ஆயில நம்ம என்ன பண்ணோம், டோட்டலாக ரிமூவ் பண்ணிட்டோம். நமக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வெனிசுலாவும் சீப் ஆயில் கொடுத்துட்டு இருந்தா, ஈரானும் கொடுத்துட்டு இருந்தான். யூஎஸ் ப்ரெஷர் பண்ணதுனால அவங்க கிட்ட இருந்து ஆயில் வாங்குறது நிறுத்தணும். இப்போ திரும்ப வந்து ஜீரோவே ஆக்கிட்டோம். இப்போ ரஷ்யா கிட்ட நம்ம திரும்ப வாங்குறப்ப திரும்ப ப்ரெஷர் பண்றோம். ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் ஒரு வார்னிங் கொடுத்துருக்காரு நிக்கோலஸ் மடுரோ வெனிசுலால, நீயா ஊரை விட்டு ஓடிடு உயிர் தப்பிப்ப அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு பேசியிருக்காரு. ஸோ எதுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிலுக்கு தான். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த வெனிசுலா தான் அது. ஸோ வெனிசுலா ஆயில் இம்போர்ட்ஸ் வந்து குறைஞ்ச மாதிரி ரஷ்யாவும் குறையுமானா ஜீரோ ஆக வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்தியா ரஷ்யா ரிலேஷன்ஷிப் வேற, இந்தியா வெனிசுலா, இந்தியா ஈரான் வேற. ஸோ அது ஜீரோ ஆகாது. பட் ப்ரெஷர்னால குறைச்சிருக்கிறதுங்கிறது ஒரு செட்பேக் தான். அதோட வெளிப்பாடாக தான் நம்ம என்ன பார்த்தோம்னா மேஜர் அக்ரிமெண்ட்ஸ்லாம் எதுவுமே சைன் பண்ணல டிஃபென்ஸ்லயோ எனர்ஜிலையோ ரஷ்யா கூட அப்படிங்கிறது பார்க்குறோம். இதே காலகட்டத்தில் தான் அமெரிக்கா இப்போ வந்து இதோட வந்து நம்ம வந்து எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூ முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து வந்து குளோபல் ஜியோ பாலிட்டிக்ஸ் பார்க்குறோம். ஸோ எக்கனாமி அண்ட் எனர்ஜி அது ரிலேட்டடாக தான் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தோம். குளோபல் ஜியோ பாலிட்டிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தீங்கன்னா நேஷனல் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி அமெரிக்கா ரிலீஸ் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி வந்து நேஷனல் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜியில் இந்தியாவை ஒரு மெயின் பிளேயராக வச்சிருந்தாங்க. ஓகே, மெயின் பிளேயராக வச்சு இந்தியாவை ஒரு மெயின் ரோல் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ வந்திருக்க ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ரோலை கொஞ்சம் டைல்யூட் பண்ணியிருக்கு அமெரிக்கா. ஸோ இதுக்கு முன்னாடி வந்த ஸ்ட்ராட்டஜினா எதோட கம்பேர் பண்ணுறோம்னா ட்ரம்ப்போட ஃபர்ஸ்ட் டேர்மில் வரும்போது வந்த ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு லீடிங் குளோபல் பவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அண்ட் மேஜர் டிஃபென்ஸ் பார்ட்னர் அப்படின்னு சொல்லி இந்தியா கூட டைஸை வந்து நம்ம ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை வந்து ஒரு மீன்ஸாக தான் பார்க்குறாங்க, எண்டா பார்க்கறது இல்லை அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட் வந்து வைக்கிறாங்க. முன்னாடி எப்படி பார்த்தாங்கன்னா இந்தியாவை தான் ஒரு எண்டு, இந்தியா கூட நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணுங்கிறது தான் அவங்களுடைய கோலா இருந்து இந்தியா கூட நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு யூஎஸ் எப்படி இந்தியாவை பார்க்குது அப்படின்னா சைனாவை டேக்கிள் பண்ற ஒரு டூலா பார்க்குது தவிர இந்தியா கூட நல்ல உறவு வைக்கணும் அப்படின்னு ஒரு எண்டா பார்க்கல. they are just seeing as a means towards the end of tackling China. India itself is not an end அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ நம்மளோட ரோல் வந்து எண்ட்ல இருந்து மீன்ஸா மாறிடுச்சு. ஸோ அப்போ இந்த ஒரு டிட்டரேஷன் வந்து யூஎஸ் கூட நடந்திருக்கு. ரெண்டாவது வந்து நேஷனல் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி ஆஃப் யூஎஸ்ல ஜென்ரலா என்ன பார்த்தோம் அப்படின்னா போன வாட்டி ட்ரம்ப் வந்து ரஷ்யாவையும் சைனாவையும் பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா சாஃப்ட் அண்டா தான் இருக்கு. ரஷ்யாவையும் பெருசா கிரிட்டிசைஸ் பண்ணல, சைனாவையும் பெருசா கிரிட்டிசைஸ் பண்ணல, யூரோப்பியன் யூனியனை போய் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அதுதான் வந்து நம்ம அதுல பார்த்தோம் யூஎஸ் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜில. சைனா கிட்ட என்ன சொல்றாருன்னா G2 ஆரம்பிச்சு 2 பேருமே பேச்சு வழக்குல தனியா வச்சுக்கலாம் நம்ம 2 பேரும். G2 இந்த சென்ஸ் பைலாட்ரலி நம்ம இன்னும் க்ளோஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சைனா கிட்ட சொல்றாரு. ஸோ பட் இந்தியா மேல 50% இருக்கு. சம்ஸ் ரெஃபரன்சஸ் வித் திஸ் மீட்டிங். ஸோ அப்போ இந்தியாவோட ரெஃபரன்ஸ் என்னவா இருக்குன்னா ஒரு மீன்ஸா தான் இருக்கு. அதை தாண்டி வந்து இண்டோ பெசிபிக்ல சைனாவை கட்டைல் பண்ற ஒரு மீன்ஸ். ரெண்டாவது வந்து கிரிட்டிக்கல் மினரல்ஸோடைய சப்ளை செயின்ல இந்தியாவை சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த ரெஃபரன்ஸ் தான் அங்க இருக்கே தவிர ஒரு மேஜர் டிஃபென்ஸ் பார்ட்னர் அப்படிங்கிற ரெஃபரன்ஸ்லாம் இப்போ இல்லை. ரெண்டாவது வந்து ட்ரம்போட ரெஃபரன்ஸ் நெக்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா G2 அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்க போறோம். இப்போ யூஎஸும் சைனாவும் G2 ஆரம்பிச்சு அவங்க க்ளோஸ் ஆயிட்டாங்கன்னா அப்போ இந்தியாவோட ரெலவன்ஸே யூஎஸ்க்கு இருக்காது. அப்படின்னு வரும்போது அது எப்படி இந்தியா யூஎஸ் ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகுது அப்படிங்கிறது தெரியல. நெக்ஸ்ட் வந்து குளோபல் பீஸ்
அடுத்தது குளோபல் பீஸ்ல வந்து காசாக்கும் உக்ரைனுக்கும் ஆல்மோஸ்ட் பீஸ் டீல் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். பட் அந்த பீஸ் டீல் ரெண்டுத்துலையும் என்ன கிரிட்டிசிசம் அப்படின்னா அப்ரஸருக்கு ஃபேவரபிளாக அது இருக்கு. ஸோ காசா டீல் வந்து இஸ்ரேலுக்கு ஃபேவரபிளாக தான் இருக்கு, அதே மாதிரி உக்ரைன் டீல் வந்து ரஷ்யாவுக்கு ஃபேவராக தான் இருக்கு. ஸோ ரெண்டுத்துலையும் அப்ரஸரை தான் நம்ம ஃபேவர் பண்றோம், விக்டிம்ஸை வந்து நம்ம கிவ் அப் பண்ண தான் சொல்றோம். இப்போ இன்னைக்கு கூட விளாடிமிர் ஜெலன்ஸ்கியை கூப்பிட்டு நீ ஒத்துக்கோ இல்லைனா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு தான் இருக்காங்க. ஸோ லேண்டை வந்து கிவ் அப் பண்ண சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இன்டர்நேஷனல் வேர்ல்டு ஆர்டர் டிட்டரேட்டிங்க்கு இது ஒரு சிம்டமாக நம்ம பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி வந்து சைனா வந்து குளோபல் கவர்னன்ஸ் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் வந்து ஆரம்பிச்சாங்க பிரிக்ஸ் சமிட்ல. ஸோ அந்த எஸ்சிஓ சமிட் மீட்டிங் முடிச்சுட்டு நம்ம இந்தியாவுக்கு வந்த பிறகு அப்புறமா பார்த்தீங்கன்னா சைனா தனியாக வந்து குளோபல் கவர்னன்ஸ் இனிஷியேட்டிவ் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருப்பாங்க பிரைம் மினிஸ்டர் கிளம்பின பிறகு. ஸோ அந்த குளோபல் கவர்னன்ஸ் என்னன்னா யூஎனுக்கு ஆல்டர்னேட்டிவா ஒரு சிஸ்டம் வந்து நம்ம உருவாக்க போறோம் அப்படின்னு சைனா சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் வேர்ல்டு ஆர்டர் விச் வி எஸ்டாப்ளிஷ் அது ரிட்டரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா அந்த வேர்ல்டு ஆர்டருக்கு ஆல்டர்னேட்டிவா சைனா ஒரு ஆர்டர் கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்குது. இதுல இந்தியாவோட ரோல் என்ன அப்படிங்கிற இந்த கொஸ்டின் வந்து இன்னும் கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கு. ஃபார் இந்தியா திஸ் ரிக்வயர்ஸ் சீரியஸ் தாட் அபவுட் இட்ஸ் ஓன் விஷன் இந்த நியூ வேர்ல்டு ஆர்டர். ஸோ இந்த புது வேர்ல்டு ஆர்டர்ல இந்தியா எங்க இருக்க போகுது அப்படிங்கிறதா இந்த கொஸ்டின். அண்ட் இந்தியா காசா அண்ட் உக்ரைன்ல பாத்தீங்கன்னா காசா இஸ்ரேல் இஷ்யூல இந்தியா வந்து ப்ரோ இஸ்ரேலா தான் இது வரைக்கும் செயல்பட்டு இருக்கு. ரஷ்யா உக்ரைன் வார்ல இந்தியா வந்து லைட்டா ப்ரோ ரஷ்யா ட்ரெண்ட்ல தான் செயல்பட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ இன்டர்நேஷனல் அரீனால இந்தியாவோட கிரெடென்ஷியல்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் பாக்குறாங்க. இப்போ கடைசியா நாலாவதா வந்து நெய்பர்ஹுட் இமீடியட் நெய்பர்ஹுட்ல என்ன நிலவரம் அப்படின்னு பார்த்தா நெய்பர்ஹுட்டே டோட்டலா காலி தான் அப்படிங்கிற ஒரு நிலவரம் தான். ஃபர்ஸ்ட் பாகிஸ்தான் கூட நார்மலைசேஷன் இல்லை, பிரச்சனை எதுவும் இருக்காது. அவங்க வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்கான ரிட்டாலியேஷன்ஸ் வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்லாம் பண்ணதுனால டெரரிசம் இருக்காதுன்னு நினைச்சா பஹல்காம் அட்டாக் வந்து நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஆபரேஷன் சிந்தூர்னு ஒன்று ஆரம்பிச்சு அது பயங்கரமான எஸ்கலேஷன்ஸ்க்குலாம் போயிடுச்சு. ஸோ டெரர் அட்டாக் இன் பஹல்காம் அண்ட் டிட்டரன்ஸ் பாகிஸ்தானி டிட்டரன்ஸ் வந்து இஸ் லூசனிங். இன்னும் வந்து டெரர் அட்டாக் நடக்குது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இன்னொரு டெல்லியில ஒரு பிளாஸ்ட் வந்து நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து இந்தியா ரிட்டாலியேட்டரி ஆபரேஷன் சிந்தூர் வந்து மிலிட்ரிலி எஃபெக்டிவான ஒரு ஆபரேஷன் தான். மிலிட்ரிலி வி காட் சக்சஸ், டிப்ளமேட்டிக்லி நமக்கு சக்சஸ் வந்துச்சா அப்படிங்கிற கொஸ்டின் தான் இப்போ ரைஸ் பண்றோம். ஸோ பாலகோட் அட்டாக் அப்போ நம்ம வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ண போதும் பாலகோட் அட்டாக் பண்ணும் போதும் இந்தியாவுக்கு இருந்த சப்போர்ட் ஐ மீன் 2016லயும் 2019லயும் இந்தியாவுக்கு இருந்த சப்போர்ட் 2025ல ஆபரேஷன் சிந்தூர் பண்ணும்போது இன்டர்நேஷனல் லெவல்ல இல்லாம இருந்துச்சு. ஸோ அதான் வந்து நம்ம நோட் பண்றோம். மிலிட்ரிலி இந்தியா பாயிண்ட் ஆஃப் வியூல ஆபரேஷன் சிந்தூர் வாஸ் சக்சஸ்ஃபுல். பட் குளோபல் லெவல்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் டெரர் அட்டாக்க கண்டம் பண்ணாங்க. ஆனா ப்ரோ இந்தியாவோட இந்த ஆபரேஷன் சிந்தூரை சப்போர்ட் பண்ணாங்களான்னா சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். வெல் கண்ட்ரீஸ் கண்டம் தி டெரர் அட்டாக் பட் ஒன்லி a few தான் வந்து they supported India's cross border response. ஏன் அப்படின்னு பார்த்தா டியூ டு குளோபல் ஸ்ட்ராட்டஜிக் ஆம்பிவேலன்ஸ் ஆஃப் இந்தியா. இந்தியா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் ஆம்பிவேலன்ஸ்ல இருக்காங்க. ஏன்னா குளோபல் இஷ்யூஸ் ஆன காசா இஷ்யூல என்ன பண்றாங்க, நியூட்ரலா இருக்காங்க. உக்ரைன் ரஷ்யா வார்ல நியூட்ரலா இருக்காங்க. அப்போ இந்தியா பாகிஸ்தான்ல நாங்க நியூட்ரலா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டான்ஸ்ல மற்ற உலக நாடுகள்லாம் போகுது. ப்ரோ இந்தியா சப்போர்ட்டர்ஸா வந்து ஆபரேஷன் சிந்தூர் அப்போ யாருமே கை கொடுக்கல அப்படிங்கிறது தான் ஒரு செட்பேக்கா இருக்கு. ஓரளவு அதனாலதான் வந்து இப்போ இந்த டெல்லி பிளாஸ்ட் இஷ்யூக்கு அப்புறமா நம்ம ரிட்டாலியேஷன்ஸ் எதுவும் கொடுக்கலையா. ஏன்னா எனி டெரர் அட்டாக் ஃப்ரம் இந்தியா வில் கெட் சீரியஸ் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு தான் டெரர் டாக்டரின் பார்த்தோம். பட் இந்த டெல்லி பிளாஸ்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் இன்னும் வரல. ஸோ அப்போ ஆபரேஷன் சிந்தூரோட எஃபெக்ட்னால தான் டெல்லி பிளாஸ்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் டைல்யூட் ஆயிருக்கா அப்படிங்கிற இந்த கொஸ்டின் வந்து இட் இஸ் ரைசிங். நெக்ஸ்ட் வந்து கிரெடிபிலிட்டி. இப்போ கிரெடிபிலிட்டி இஷ்யூஸ் என்ன வருதுன்னா இந்த இது காசா இஷ்யூஸ்லயும் ரஷ்யா இஷ்யூஸ்லயும் வருது. அண்ட் சைனாஸ் ரோல். சைனா வந்து இட் ஹஸ் பிளேட் அ மேஜர் ரோல் டியூரிங் ஆபரேஷன் சிந்தூர். பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, இன்டெலிஜென்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க, எக்யூப்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ சைனா வந்து தே ஆர் இன்டைரக்ட்லி சப்போர்ட்டிங் பாகிஸ்தான். ஸோ அதை வந்து நம்ம என்ன பார்த்தோம், ரீஇன்ஃபோர்ஸ்டு சிங்கிள் ஃப்ரண்ட். நம்ம 2 front வார் வரும், சைனா ஒரு பாகிஸ்தான் சேர்ந்து இந்தியா அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா அது ரீஇன்ஃபோர்ஸ்டு சிங்கிள் ஃப்ரண்டா இருக்கு. ரீஇன்ஃபோர்ஸ்டு சிங்கிள் ஃப்ரண்டா என்ன, பாகிஸ்தானுங்கிற சிங்கிள் ஃப்ரண்ட் தான், ஆனால் தட் வில் பி ரீஇன்ஃபோர்ஸ்ட் பை சைனா இன் தி பேக். ஸோ ரீஇன்ஃபோர்ஸ்டு சிங்கிள் ஃப்ரண்ட் அப்படிங்கிறது பார்த்தோம். அண்ட் புதுசா இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்போ பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ண 3 நாடுகள் ஆக்சுவலி டர்க்கி, அசர்பைஜான் இங்க போட்டு 3வது மலேசியா. 3 பேருமே வந்து தே சப்போர்ட்டட் பாகிஸ்தான் டியூரிங் ஆபரேஷன் சிந்தூர். மலேசியா எக்ஸ்பிளிசிட்டா பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணல, இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க. பட் ஓப்பனா டர்க்கியும் அசர்பைஜானும் தேவர் ப்ரோ பாகிஸ்தான். ஸோ அது ஒரு மிகப்பெரிய செட்பேக்கா இருக்கு. அடுத்து சவுதி பாகிஸ்தான் மியூச்சுவல் டிஃபென்ஸ் டீல் இந்த வருஷம் சைன் பண்ணாங்க. டிஃபென்ஸ் டீல் சைன் பண்ணி என்ன இருக்கு, சவுதி மேல யாராவது அக்ரஸரா இருந்தா பாகிஸ்தான் வில் டிஃபெண்ட் தி டெரிட்டரி, பாகிஸ்தான் மேல யாராவது அக்ரஸர் வந்தா சவுதி வில் டிஃபெண்ட் அப்படிங்கிற மாதிரி மியூச்சுவல் டிஃபென்ஸ் பேக்ட் சைன் பண்ணிருக்காங்க. ஸோ அப்போ பாகிஸ்தான் ஆர்மி வில் பி யூஸ்டு பை சவுதி அப்படிங்கிறது அதுவும் ஒரு எடிட்டோரியல்ல நம்ம டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்தியாவோட கல்ஃப்ல ஒரு க்ளோஸ் ஆலியான சவுதி,
இப்போ பாகிஸ்தான் கூட இப்படி ஒரு மியூச்சுவல் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணது டிப்ளமேட்டிக்கலி இட்ஸ் அ செட் பேக் ஃபார் இந்தியா அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். சவுதி ஏன் அதை சைன் பண்ணாங்க அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி அதில் டிஸ்கஸ் பண்ணோம். ஏன்னா யூஎஸ் மேல இருக்க ட்ரஸ்ட் இஷ்யூஸ்னால தே சைன்ட் இட் வித் பாகிஸ்தான் அண்ட் பாகிஸ்தான் இஸ் ஸ்ட்ராங் மிலிட்ரி, கல்ஃப்லேயே ஸ்ட்ராங் மிலிட்ரி வச்சிருக்கிறது பாகிஸ்தானுங்கிறதுனால தே கேம் டு பாகிஸ்தான். பட் இது வந்து இந்தியன் பாயிண்ட் ஆஃப் வியூல வெஸ்ட் ஏஷியன் பாலிடிக்ஸ்ல ஒரு இஷ்யூவா இருக்கு. பிளஸ் ரைஸ் ஆஃப் அசிம் முனிர். அசிம் முனிர் அப்படிங்கிற இந்த ஜெனரலோட ரைஸ் இன் பாகிஸ்தான் இப்போ திரும்ப மிலிட்ரி ரூல் நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ மிலிட்ரி ரூல் நோக்கி போயிட்டு இருக்கும்போது பேரலா நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா யூஎஸ்ஏ வந்து தே ஆர் ஹேவிங் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் அசிம் முனிர் அகைன். அவங்களுக்கு லேட்டஸ்டா பார்த்தீங்கன்னா F-16 டீல்ஸ் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, IMFல லோன்ஸ் வந்து அப்ரூவல் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பாகிஸ்தான் ஃபேவரா யூஎஸ் வந்து எப்போ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா pre-2000s தான். அதுக்கு வரைக்கும் டிஸ்டன்ஸ்ல சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பட் இந்த மாதிரி இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா இருந்து பாகிஸ்தானுக்கு ப்ரோவா யூஎஸோட ஆக்டிவிட்டிஸ் வந்து 2000ல தான் இருந்துச்சு. 25 வருஷமா அப்படி இல்லை. ஸோ நெய்பர்ஸ்ல அடுத்து அதர் நெய்பர்ஸ் என்ன 2024ல பங்களாதேஷ்ல ரிஜைம் செய்யணும் வந்து அன்சர்டனிட்டி தான். இந்தியாவில் இப்போ ஒரு ஸ்டேபிள் நெய்பர்ஹுட் கிடையாது. பங்களாதேஷ் ஒரு ஸ்டேபிள் நெய்பரா இருந்தாங்க, நோ மோர் பிகாஸ் ஆஃப் வாட் எவர் இஷ்யூஸ் விச் இஸ் ஹேப்பனிங் தர். அண்ட் இப்போ பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி, ஜமாத்தி இஸ்லாமி ஆர் திஸ் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டி எல்லாருமே பார்த்தீங்கன்னா தே ஆர் நாட் ஹேவிங் குட் ஒப்பீனியன் அபவுட் இந்தியா. ஸோ அப்போ இந்த மூணுத்துல தான் யாரோ ஒருத்தர் எலெக்ஷன் ஜெயிக்க போறாங்க அண்ட் எல்லாருமே தாரிக் ரஹ்மானா தான் அது இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ ஷோரா வந்து அடுத்த பங்களாதேஷ் லீடர் வில் நாட் ஹேவ் அ குட் ரிலேஷன்ஸ் வித் இந்தியா அப்படிங்கிறதான் பார்க்குறோம். அண்ட் ஜென்சி டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் நேபாள் ஜென்சி ரெவல்யூஷன் வரும்போது நேபாளையும் இப்போ என்ன ஆயிடுச்சு, ஒரு அன்சர்டனிட்டியை நோக்கி போயிட்டு இருக்கும். இன்னும் ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் இன்னும் வரல அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ ரெண்டு நாட்டிலையும் இப்போ எலெக்ஷன் நடக்கும்போது ரெண்டு நாட்டிலையும் வந்து அடுத்த ஏர்லி 2026 பிப்ரவரி மாசத்துல நேபாளையும் எலெக்ஷன் வருது, பங்களாதேஷ்லையும் எலெக்ஷன் வருது. அந்த எலெக்ஷன்ல புது கவர்மெண்ட் வரும். ரெண்டு நாட்டிலையும் வர புது கவர்மெண்ட் கிட்ட இந்தியா வந்து க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணியே ஆகணும். அப்படி இல்லைனா நெய்பர்ஹுட் திரும்ப அன்சர்டனிட்டிக்கு போகும். நெய்பர்ஹுட் அன்சர்டனிட்டிக்கு போச்சுன்னா தட் அன்சர்டனிட்டி வில் ஸ்பில் ஓவர் இன்சைட் இந்தியா. ஸோ அப்போ நெய்பர்ஹுட்ஸ் கூட நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நியூ லீடர்ஷிப் யார் வந்து நேபாளையோ பங்களாதேஷ்ல வந்தாலும் வி ஷுட் ஹேவ் குட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து எலெக்ஷன்ஸ் இன் மியான்மர்ல இன்னைக்கு ஆக்சுவலி எலெக்ஷன். என்ன மாதிரி எலெக்ஷன் அப்படின்னா மிலிட்ரி கண்டக்ட் பண்ற டம்மி எலெக்ஷன், சும்மா நேம் சேக் எலெக்ஷன். நம்ம என்ன சொல்லணும்னா இந்த எலெக்ஷன்ல ஆங் சாங் சூக்கியோட அந்த NUG கவர்மெண்ட், நேஷனல் யூனிட்டி கவர்மெண்ட், அந்த அவங்களோட டெமோக்ராட்டிக் பார்ட்டி, அந்த பார்ட்டிக்கு வந்து ஃப்ரீயா எலெக்ஷனை கலந்துக்கிறதுக்கு ரைட்ஸ் கொடுக்கணும். அந்த ஆங் சாங் சூக்கியை ரிலீஸ் பண்ணி அவங்களும் எலெக்ஷனை கலந்துக்க அலோவ் பண்ணணும் அப்படின்னு டிமாண்ட் வச்சோம். பட் அந்த டிமாண்டை வந்து ஜுண்டா கவர்மெண்ட் கண்டுக்கவே இல்லை. ஸோ நேம் சேக்கு ஒரு ஃபேக் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணி ஐவாஷ் தான் மயான்மர்லயும் நடக்க போகுது. அப்போ அந்த மயான்மர்லயும் வந்து வி மைட் நாட் ஹாவ் அ கவர்மெண்ட் விச் இஸ் ஃபேவரபிள் டு இந்தியா அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் நம்ம போறோம். ஏன்னா இந்தியா இஸ் க்ளோஸ் டு ஆங் சாங் சூக்கி. நெக்ஸ்ட் வந்து நெய்பர்ஹுட்ல இப்போதைக்கு பாசிட்டிவா ரிலேஷன் இருக்கிறது பூட்டான், ஸ்ரீலங்கால கூட லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா டிட்வா புயலுக்கு நம்ம வந்து உதவி பண்ணோம். ஸோ சைக்ளோன்ல ஆல்மோஸ்ட் $450 million வந்து டிட்வானால ஸ்ரீலங்கா அஃபெக்ட் ஆகி ரீபில்ட் பண்றதுக்கு கொடுத்தோம். தமிழ்நாட்டு கூட அவ்வளவு கொடுக்கல. நம்ம வந்து 2023ல 2 புயல் அஃபெக்ட் ஆனோம். டிட்வாவோட பெரிய டேமேஜ் தமிழ்நாடுக்கு வந்தது. தமிழ்நாடு கேட்ட அமௌண்ட் கொடுக்கவே இல்லை. தமிழ்நாட்டுக்கு புயலுக்கு கொடுத்த அமௌண்ட்டை விட எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தான் டிட்வா புயல்ல ஸ்ரீலங்காவுக்கு கொடுத்து உதவி இருக்கும். 450 million. நமக்கு வந்து ஹண்ட்ரட்ஸ் தான் கொடுத்தாங்க. $450 million இட்ஸ் 4,000 crore, 4000 கோடி கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டுக்கு அதுல கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதா. ஸோ இந்தியா சப்போர்ட்டட் ஸ்ரீலங்கா பை ஆஃபரிங் சைக்ளோன் டிட்வாக்கு வந்து தே வுட் ஹவ் கிவன் 450 billion. ஸோ இதனால ஸ்ரீலங்கா ரிலேஷன்ஸ் நல்லா இருக்கு. அதே மாதிரி வந்து மால்டீவ்ஸ் கூட ரிலேஷன்ஷிப் பேட்சப் ஆயிருக்கு. தட்ஸ் a பாசிட்டிவ் சைன். ஸோ எனிமிட்டில இருந்து 2 ரிலேஷன்ஷிப் பேட்சப் ஆயிருக்கு. ஒன்னு மால்டீவ்ஸ், இன்னொன்று ஆப்கானிஸ்தான். ரெண்டுமே வந்து இப்போ நார்மலைஸ் ஆயிருக்கு. பூட்டான் கிளாசிக்கா என்னைக்குமே நண்பன் தான். அண்ட் கனடா, மூணாவது பேட்சப் வந்து கனடா. ஸோ கனடா, ஆப்கானிஸ்தான் அண்ட் மால்டீவ்ஸ் மூணுத்து கூடயும் டிப் ஆன ரிலேஷன்ஷிப் பேட்சப் ஆயிருக்குல்ல. இதே மாதிரி பேட்சப் தான் பங்களாதேஷ் கிட்டையும் நேபாள் கிட்டையும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம் அடுத்த வருஷம். உங்களுக்கு புரியுதா? ஸோ தாலிபான் லீடரோட விசிட்டை எப்படி பாக்குறது? தாலிபான் லீடரோட விசிட் வந்து ஆப்கானிஸ்தான் ரிலேஷன்ஸ்க்கு தேவையா இருந்தாலும் அது நல்ல கெஸ்டரா அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வந்து இன்னும் இருக்கு. ஸோ இப்போ வே ஃபார்வர்ட் என்னன்னா அப்படின்னா நம்ம இந்த வருஷம் பூராவே நமக்கு வந்து ஆன் கிரவுண்டு ரிசல்ட்ஸ் எதுவுமே கிடைக்கல. ஃபாரின் பாலிசியில சிம்பிளிக் கெஸ்டர் தான். கார்ல ஒன்னா போனோம், ஒன்னா கை கொடுத்தோம், கட்டி பிடிச்சோம். இதை தாண்டி வந்து வேற எதுவும் நடக்கல. அப்புறம் எந்த நாட்டுக்கு போனாலும் அவார்டு கொடுக்குறாங்க. ஸோ அவார்ட்ஸ் அண்ட் கார்ஸ்ல இருந்து மூவ் ஆகி ஆன் கிரவுண்ட் வந்து இன்டர்வென்ஷன்ஸ் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று எழுதியிருந்தாங்க. அண்ட் இப்போ அடுத்து என்னென்னலாம் வரப்போகுது அப்படின்னு பார்த்தா ஜனவரியில வந்து யூரோப்பியன் கமிஷன் அண்ட் கவுன்சில் பிரசிடென்ட்ஸ் வராங்க. உர்சுலா வாண்டனும் இன்னொருத்தர் வராரு.
அவங்க வந்து என்ன பண்ண போறாங்கன்னா ரிப்பப்ளிக் டே கெஸ்டா வராங்க. அதாவது யூரோப்பியன் யூனியனோட கமிஷனோட ஹெட்டும் யூரோப்பியன் கவுன்சிலோட ஹெட்டும் தே ஆர் விசிட்டிங் இந்தியா ஃபார் ரிப்பப்ளிக் டே பரேட். அதில் கெஸ்டா முடிச்சுட்டு யூரோப்பியன் யூனியன் கூட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் ஆக போகுது. ஸோ 2026 வில் பி ஸ்டார்டிங் வித் அ வெரி ஹை பாசிட்டிவ் நோட் இஃப் யூரோப்பியன் யூனியனோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இஸ் சைன்டு. ரெண்டாவது வந்து பிப்ரவரியில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மிட் வந்து நடத்த போறாங்க. ஸோ அது வந்து இட்ஸ் வெரி குட் பாசிட்டிவ் நோட். அப்போ 2025ல நம்ம லூஸ் பண்ண ஃபாரின் பாலிசி ஏரியாஸ் எல்லாமே 2026ல கேட்சப் பண்ண போறோம். ஸோ பிப்ரவரி மாதம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மிட்க்கு முக்கியமான தலைவர்கள்லாம் இந்தியாவுக்கு வர போறாங்க. ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம்மிட், வேர்ல்டுலேயே 4வது சம்மிட் இந்தியாவில் நடக்குது ஆஃப்டர் ஜப்பான், யூகே அண்ட் சவுத் கொரியா. நெக்ஸ்ட் வந்து மார்ச்ல கனடியன் பிஎம் வர போறாரு. அவரும் வந்து கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அண்ட் ட்ரேட் ரிலேட்டட் அக்ரிமெண்ட்ஸை வந்து சைன் பண்ண போறதா எக்ஸ்பெக்ட் பண்ண போறோம். அது அடுத்த வருஷம் வந்து குவாட் சம்மிட்டும் நடக்க போகுது, பிரிக்ஸ் சம்மிட்டும் நடக்க போகுது. குவாட் சம்மிட்ல யூஎஸ்ஏ, இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா 4 பேரோட தலைவர்களும் இந்தியாவுக்கு விசிட் பண்ணி சம்மிட் நடக்க போறது எக்ஸ்பெக்டேஷன். ஆக்சுவலி அந்த சம்மிட் இந்த வருஷம் நடக்க வேண்டியது குவாட் சம்மிட். ஏன்னா குவாட் சம்மிட்ல ஒவ்வொரு வருஷம் ஒரு நாட்டில் நடக்கும். அப்போ இந்தியாவோட சான்ஸ் 2025ல வரும்போது ட்ரம்ப் இந்தியாவுக்கு வந்திருக்கணும். பட் ட்ரம்ப் கூட ரிலேஷன்ஷிப் நல்லா இல்லாதனால ட்ரம்ப் கேன்சல் தி குவாட் சம்மிட். அடுத்த வருஷம் குவாட் சம்மிட் நடக்கும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ அப்போ யூஎஸ் கூட பேட்சப் ஆகும் அப்படிங்கிறதையும் எக்ஸ்பெக்ட் பண்றோம். அண்ட் பிரிக்ஸ் சம்மிட் அடுத்த வருஷம் இந்தியாவில் தான் நடக்க போகுது. ஸோ அப்போ ஷி ஜின்பிங்கும் புட்டினும் வருவாங்களா? அப்படி வந்தாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கெஸ்டரா இருக்கும் இன் தி குளோபல் பாலிடிக்ஸ். அண்ட் அடுத்த வருஷம் G20 சம்மிட் எங்க நடக்க போகுது? யூஎஸ்ஏல நடக்க போகுது, மியாமியில். ஆல்ரெடி சவுத் ஆப்பிரிக்கா கூப்பிட மாட்டோம் அப்படின்ட்டாங்க. சவுத் ஆப்பிரிக்கா G20க்கு நான் கூப்பிட போறது இல்லை, ஏன்னா அவன் இஸ்ரேல் வந்து திட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன நடக்க போகுதுங்கிறது பார்ப்போம். G20ல நிறைய சேஞ்ச் பண்ணுவார் பாருங்க ட்ரம்ப். என்னென்னலாம் சேஞ்ச் நடக்க போகுதுன்னு பாருங்க அடுத்த வருஷம். So an year after geopolitical turmoil in 2025, India's foreign policy makers will hope for a new year with positivity. So அடுத்த நியூ இயர்ல பாசிட்டிவா நம்ம ஆரம்பிப்போம் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ இதான் வந்து இந்த இயர் அண்ட் ரிவ்யூ. ஸோ அப்போ இந்த வருஷம் பூரா நம்ம எடிட்டோரியல்ஸ்ல பார்த்ததை தான் இப்போ நான் சம்மரைஸ் பண்ணியிருக்கேன். கரெக்டா? இதுல இருந்து நம்ம அடுத்த வருஷத்தை கண்டினியூ பண்ணுவோம். அடுத்த வருஷத்துல என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். Now we'll go for a break.